குரங்கம்மை நோய் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக பொது சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது? இது குறித்தான முழு விவரங்கள் முனாஃப். குரங்கம்மை நோய் தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தற்போது பொது சுகாதாரத்துறை. அதே போல தமிழ்நாட்டில் முதல் முறையாக சென்னை கிங் இன்ஸ்டிடியூட்டில் குரங்கம்மை நோய்க்கு பரிசோதனை மையமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து பரவக்கூடிய குரங்கம்மை நோய் தொடர்பாக பல்வேறு விமான நிலையங்களில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தமிழ்நாட்டில் முதல் முறையாக கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட்டில் குரங்கம்மை நோய்க்கு பரிசோதனை மையம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதே போல குரங்கம்மை தொற்று எப்படி பரவுகிறது, யார் யாருக்கு பரவுகிறது, என்ன மாதிரி பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் குறித்து இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பொது சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக குரங்கம்மை நோய் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இருந்து இந்தியா வருபவர்கள், அதாவது குறிப்பாக தமிழகத்துக்கு வருபவர்கள் 21 நாட்களுக்குள் காய்ச்சல், தலைவலி, உடல்வலி ஏற்பட்டால் 104 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாதிக்கப்பட்டவர்களை வீட்டுக்கே சென்று சோதனை செய்து சிகிச்சை அளிக்க வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பில் இருந்தவர்கள் அவரது குடும்பத்தாரையும் தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கவும் வழிகாட்டு நெறிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதே போல மருத்துவமனைகளில் மருத்துவ பணியாளர்கள் பாதுகாப்பான உடைகளை அணிந்து பணியாற்ற வேண்டும் எனவும் பொது சுகாதாரத்துறை மூலம் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த நோய் வைரஸ் தொற்று என்பதால் வைரஸ் தொற்று சிகிச்சை இந்த நோய்க்கு தொடங்கவும் வழிகாட்டு நெறிமுறைகளில் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் இத்தகைய அறிகுறியுடன் வரக்கூடியவர்களை தனியார் மருத்துவமனைகளிலும் கண்காணித்து பொது சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த குரங்கம்மை நோய் யாருக்கேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்தால் அவர்களை கண்காணித்து பொது சுகாதாரத்துறைக்கு தகவல் அளிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அனைத்து மாவட்டங்களில் பின்பற்ற வேண்டும் எனவும் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர்கள் பின்பற்ற வேண்டும் என பொது சுகாதாரத்துறை சார்பில் சுற்றறிக்கையானது அனுப்பப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முனாஃப்.